வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து ரஸ்லிங் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக சொல்லியிருக்கிறாரு. இதை தவிர்த்து நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் இருக்கிறார்ல, அவர் WWE தூக்கி சாப்பிட்டாரு. அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக ரஸ்லிங் கிங்க்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம ட்ரிபிள் ஹெச் ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ஹெச் ஐயா இப்போது நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை USA நெட்வொர்க்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போது ஸ்மாக்டவுன் வந்து 2 மணி நேரம் ஷோவாக தான் நடக்குது. பொதுவாகவே ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது பல வருடமாகவே 2 hour ஷோவாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த 2025 ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா 3 hour ஷோவாக நடத்துகிறாங்க. அந்த 3 மணி நேரம் ஷோ நடக்கும்போது வாய்ப்பே இல்லாமல் ரஸ்லர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிது. குறிப்பாக உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது, அதிகமாக உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது. உமன் டிவிஷனுக்கு அதிக ஸ்பேஸ் கிடச்சிது. R-Truth, PT Dudley டாக் டீம் டிவிஷன் இவங்களுக்கெல்லாம் மேட்சஸ் கிடச்சிது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க் கூட டீல் போட்டிருக்காங்கல்ல. USA நெட்வொர்க்குக்கு ஆஃப்டர் ஆகஸ்ட் மந்த் எக்கச்சக்க ப்ரீமியம் ஈவெண்ட்டை புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபுட்பால் லீக், வாலிபால் இதெல்லாம் நடக்கும்ல, அதனால் அவங்களால ஸ்மாக்டவுனை 2 hours தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னதுனால 2 hours டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜனவரி வரப்போதில்ல, ஜனவரியிலேருந்து அவங்களுக்கு ஷோவெல்லாம் கம்மியாயிரும். இப்போது USA நெட்வொர்க்கும் ட்ரிபிள் ஹெச்சும் சேர்ந்து மீண்டும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஜனவரி மந்த்லேருந்து ஸ்மாக்டவுனை மீண்டும் 3 மணி நேரம் ஷோவாக நடத்த போகிறாங்களாம். இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து ஸ்மாக்டவுன் வந்து 3 hour ஷோவாக நடக்க போதான். நீங்கள் ஒன்று கேட்கலாம், எதுக்கு இப்படி மாட்டிக்கிட்டு பேசாமல் ஒரே ஒரு டைம் ரேஞ்சில் வைக்க வேண்டியது தானே? அது காரணம் ஒன்று இருக்குதுங்க. ஒன்று நான் சொன்ன USA நெட்வொர்க்குடைய காரணம். 2வது ரெசல்மேனியா சீசனில் நிறைய மேட்சஸ் புக் பண்ணணும். அப்போது 2 hour ஷோ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான நேரம் தானே. அப்போ 3 hours மாற்றும் போது அதிகப்படியான நேரம் கிடைக்கும், நிறைய மேட்சுக்கான ஸ்டோரியை கொண்டு போகலாம். அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், 2 hour ஷோ நல்லா இருக்கா, 3 hour ஷோ நல்லா இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் பேசாமல் ஸ்மாக்டவுனையும் ரா மாதிரி 2.3 hours, அதாவது 2.5 மணி நேரம் ஷோவாக நடத்தலாம். அதுவும் 2.5 மணி நேரம் ஷோ, இதுவும் 2.5 மணி நேரம் ஷோ பர்மனெண்ட்டாக நடந்தால் நல்லாயிருக்கும். சில ஃபேன்ஸுக்கு 3 hour ஷோவாக நடக்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரியும் இருக்கும். அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, வீக்லி ஒருக்கா தான் ஸ்மாக்டவுன் பார்க்குறோம், அது 3 hours நடந்தால் நல்லா தான் இருக்கும், 3 மணி நேரம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி சில பேர் அப்படி கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் என்னுடைய கருத்து நான் சொல்லட்டா, நான் ரெஸ்லிங் ஃபேனாக WWE லென்த்தாக நடக்கும்போது ரொம்ப விரும்பி தான் பார்ப்பேன். அதனால் 3 hour ஷோவாக ஸ்மாக்டவுன் நடக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரான் ஸ்ட்ரோமன் மேலே WWE பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்களாம். மீண்டும் WWEக்கு இவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது. பிரான் ஸ்ட்ரோமன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனி வந்து தூக்கி எறிஞ்சுது. இப்போ இந்த பிரான் ஸ்ட்ரோமன் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும். எஸ், காரணம் இருக்குது கைஸ். WWE வந்து பிரான் ஸ்ட்ரோமனுக்கு மல்டிபிள் இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. பிரான் ஸ்ட்ரோமன் அதுக்கப்புறமா USA நெட்வொர்க் கூட சேர்த்து வித் பிரான் ஸ்ட்ரோமனா அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு அங்கே நாட்டில் இருக்கிற ஃபேமஸான ஃபுட்டை சாப்பிட்டு வீடியோ போடுவார். இது ஒரு வேலை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு வீடியோ போடணும். இது ஒரு வேலை அப்படின்னா எத்தனை பேர் க்யூவில் நின்று அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க? இதையும் ஒரு வேலையாக பிரான் ஸ்ட்ரோமன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு சம்பளமும் வாங்கியிருக்காரு, சாப்பிடவும் செஞ்சுருக்கிறாரு. இருக்கிறதுலையே பெஸ்ட்டு வேலை இந்த வேலை தாங்க. இப்போது பிரான் ஸ்ட்ரோமன் இருக்கார்ல, அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேம் ஆகிட்டான். அண்ட் USA நெட்வொர்க்கும் அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே, அதுக்கு ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்குதான். அதாவது ஒவ்வொரு வீக்லியும் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் பேர் வரைக்கும் அமெரிக்காவில் மட்டும் இந்த பிரான் ஸ்ட்ரோமனுடைய ஷோவாக பார்க்குறாங்களாம். அதாவது NXT இப்போ ஸ்மாக்டவுனை சேர்க்க முடியாது. ஸ்மாக்டவுனுக்கு இந்த வாரம் வியூவர்ஷிப் கொஞ்சம் அதிகமாக தான் கிடச்சிருக்குது, 1 மில்லியனை தாண்டிட்டு. NXT AEW ஷோவை காட்டிலும் பிரான் ஸ்ட்ரோமன் ஒத்தையில் டெலிகாஸ்ட் பண்ணுறாருல அந்த ஷோ, அதுக்கு வியூவர்ஷிப் அதிகமாக கிடைக்குது. காய்ஸ்,
நல்லா கேட்டுக்கோங்க. பிரான் ஸ்ட்ரோமன் சும்மா நாடு விட்டு ஃபுட்டை சாப்பிட்டு போகிறாருல, அந்த ஷோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 9 லட்சம் பேர் வந்து டிவியில் அதிகமாக பார்க்குறாங்க. எப்படி பிக் பாஸ் ஷோ வந்து ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி பிரான் ஸ்ட்ரோமனோட இந்த ஷோ வந்து ஃபேமஸ் ஆகிருச்சு. இதனால் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு வருமானமும் கிடைக்கிது, அதே நேரத்தில் சாப்பாடும் கிடைக்கிது. இப்படி ஒரு வேலை, அதுவும் WWE பீட் பண்ணுறது, AEW பீட் பண்ணுற அளவுக்கு பிரான் ஸ்ட்ரோமன் வளர்ந்துருக்காருனா உண்மையிலேயே பெரிய விஷயம். பிரான் ஸ்ட்ரோமனை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம், சாப்பிட்டே சம்பாதிக்காரு பற்றியில்ல நம்ம ஊர் இருப்பான மாதிரி. யூ கேன் சி மீ இந்த வார்த்தையை ஜான்சனை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு ட்ரிபிள் ஹைட்ஸ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார். அதை நாம் பார்த்துருப்போம், நாமளும் அதை பற்றி சொல்லியிருப்போம். இப்போ ஜான்சனா தன்னுடைய குசும்பு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போட ட்ரிபிள் ஹைட்ஸ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தார்ல, அந்த ஃபோட்டோவில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மட்டும்தான் தெரியுது. ஜான்சனா தெரியாத மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஜான்சனா என்ன சொல்ல வராருன்னா, யூ கேன் சி மீ அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காரு. என்ன நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறத இதன் மூலிமா ஜான்சனா போஸ்டரில் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஜான்சனாவை நாம் வந்து இந்த வாரம் ராக் அப்புறமா எந்த விதமான ராஸ் மேட்டோலையும் பார்க்க போகிறதில்ல. அதாவது நம்ம யூ கேன் சி மீ தான். அண்ட் ஜான்சனா, சியப்பா, கோடி ரோட்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. 3 ட்ரிபிள் சாம்பியனாக இந்த வாரம் ராலை எடுத்திருக்கிறாங்க. 3 பேரும் சாம்பியனாக இந்த வாரம் ராலை இருந்திருக்காங்கல்ல, எடுத்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம குசும்பு மன்னன் ட்ரூ மேக்கின்டையர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 3 டிராகன், அந்த 3 டிராகனுடைய ஃபோட்டோவை போட்டு கீழே ஜான்சனா, கோடி ரோட்ஸ் மற்றும் சிஎம் பாங் இருக்கிற ஃபோட்டோவை போட்டிருக்காரு. அதாவது 3 காமெடி பீஸுங்க சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்க மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மீம்ஸ் போடுற ஆள் உண்மையிலேயே ட்ரூ மேக்கின்டையர் தாங்க. ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரில, ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு காமெடியாக தான் இருக்குது. எனிஒன் யாராவது ஜான்சனா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்து கோச்சிக்காதீங்கப்பா. ட்ரூ மேக்கின்டையர் சும்மா தமாசா தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ஆன்சரை பார்க்கலாம். அப்புறம் ப்ராக் அல்லது ராக் 5th மெம்பராக சர்வே சீரிஸில் விஷன் டீமில் இருப்பாங்களா? ப்ராக் லெஸ்னர் இருப்பார், ராக் இருக்க வாய்ப்பு இல்லை நண்பா. சரிங்களா? அடுத்த கமெண்ட் என்னென்னா, ரோமன் ரெயின்ஸ் இந்த மண்டே நைட்டாக வருவாரா? அதுதான் இந்த வாரம் ராவுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்க போது. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் டு இந்த வாரம் மண்டே நைட்ரா. ஸோ பெரிதும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த வாரம் மண்டே நைட்ராவுக்கு ஜான்சனாக்கு மேட்ச் உண்டா? எஸ், ஜான்சனாவுடைய கடைசி மண்டே நைட்ரா, அதனால் அவருக்கு 100% மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இப்போ புரியுதா நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் எதற்காக இந்த மண்டேயாவது நல்ல அமைட்டுன்னு சொன்னதுன்னு காரணம் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கைஸ், நான் உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஹார்ட் போட்டிருப்பேன். சரிங்களா? உங்கள் கமெண்ட்டை நான் வாசிட்டேன் அப்படிங்கிறதுக்காக. சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சரும் பண்ணுவேன். சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியாச்சா அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, இப்படி எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை காலையில்